நீதான் எல்லோத்துக்கும் பெரியவளாக பெரிய முப்படாது என்று உனக்கு பேரு. ஆமா ஆமா. உன் கூட பிறந்தது 7 பேரு. ஆமா. என்ன உன்னை சேர்த்து 8 பேரு. என்னோட சேர்த்து 8 பேரு தாத்தா. வேற என்ன விவரம் தெரியணுமா தாத்தா? என்ன அதாவது என்னம்மா என் கூட பிறந்தவா இவ 8 பேரும். சரி. ஆனா எனக்கு மூத்தவா ஒருத்தி இருக்கான்னு எல்லாரும் சொல்லுதாங்க. அது இன்னொரு ஏடு போட்டு சொல்லுதேன். இன்னொரு ஏடு போட்டு பார்க்கணுமா? ஆமா ஆமா போட்டுக்கிட்டே இரு. சரி. விடிய போட்டு 4 மணி ஆகட்டும். தாத்தா ஏடு எல்லாம் போட்டு பார்க்கும். ஆமா. எனக்கு நேர் மூத்தவா யாருன்னு நீர் முத சொல்லணும். என்ன பாத்துட்டோம்ல? யாரு தாத்தா? இருக்கா. யாரு தாத்தா? எனக்கு மூத்தவா ஒருத்தி இருக்கா. யாரு தாத்தா? அக்கா. எங்க அக்கா யாரு? பெரியவா. பெரியவளா? ஆமா. பார்வதியா? உனக்கு மூத்தவா பார்வதி. பார்வதியா? ஆமா அவதான் உனக்கு மூத்தவா. உனக்கு மூத்தவள் பார்வதி என்றும் உனக்கு மட்டும் இல்ல. சரி. அக்கா தாங்க 8 பேருக்கும் அவதான் அக்கா. அவதான் மூத்தவளா? ஆமா. அம்மா இது வேற என்ன விவரம் தெரியணுமா? அம்மா காளியர்களே என்ன உனக்கு சொந்த பந்தம் இருக்கான்னு கேட்டல. ஆமா. அதனால ஆமா உன்னுடைய கூட பிறந்தவள் உனக்கு எல்லோருக்கும் மூத்தவளாக ஆதி பராசக்தி உமையவள். ஆமா. உன்னுடைய அக்கா மாப்பிளை உனக்கு அத்தா. ஆமா. உன் கூட பிறந்த அண்ணன் யாருன்னு தெரியுமா? அதுக்கு இன்னொரு ஏடு போட்டு சொல்லுதேன். தாத்தா என்ன இங்க ஏடு போட்டு பார்க்க சரிதான். ஆனா கொஞ்ச நேரத்துல ஈரம் ஏன்னா வந்த வேலை முடியணும்ல. உங்களுக்கு வந்த வேலை முடியணுமா? ஏட போடு. ஏட போட்டாதான் உண்மையை சொல்லுவீரா? அக்கா தங்க 8 பேரு. சரி. ஆம்பளை பிள்ளை இருக்கான்னு பார்த்து சொல்லு. ஆம்பளை பிள்ளை இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க தாத்தா. என்ன போட்டதுலயே போட்டுக்கிட்டு இருக்கு தாத்தா? எங்க அண்ணன் யாருன்னு சொல்லும். கூட பிறந்த ஆம்பளை பிள்ளை இருக்கா கேட்கணும். ஆமா எங்க அண்ணன் எனக்கு எங்களுக்கு இது நாள் வரைக்கும் யாரு என்று எங்கன்னு தெரியவில்லை. ஆமா. அதனால என் கூட பிறந்த அண்ணன்கள் யாரும் இருக்கார்களா? ஆமா இருக்காரம்மா. இருக்காரா? நான் சொல்லல. சரி. நீ போட்ட ஏடு சொல்லுது. ஏடு சொல்லுதா? ஆமா. தாத்தா என்ன எங்க அண்ணன் யாரு? உங்க அண்ணனா? உங்க அண்ணன் கோபால கண்ணன் தான் உங்க அண்ணன். ஓ மாயே கோபால கண்ணன் தான் உங்க அண்ணனா? அவர் பண்ண வேலைதான் இதெல்லாம். அப்படியா? ஆமா அவங்க எல்லாம் கொண்டு வந்து இந்த வனத்துக்குள்ள போட்டது அவர்தான். அவர்தானா? முப்புறம் கோட்டைய சரி போட சொன்னது அவர்தான். அவர்தானா? அடுத்த அப்புறம் அழிக்க போறது அவர்தான். அப்படியா? ஆமா. தாத்தா என்ன எங்களுடைய கோட்டை யாராலுமே அழிக்க முடியாது அப்படி நீ நினைச்சுக்கிட்டாத. ஆமா. தாத்தா என்னம்மா? சரி நீர் சோசியம் ரேகை எல்லாம் பாத்தியர் சரிதான். ஆமா. நாங்க ஒண்ணு சொல்லுதோம். என்ன? அதாவது என்ன நாங்களோ சிவநாமத்தை சொல்லக்கூடியவர். சரி. நீரோ விஷ்ணு நாமத்தை சொல்லக்கூடியவர். ஆமா. உங்க வயசுக்கு நீர் என்ன விளையாட்டு விளையாடலாம்? என் வயசுல விளையாட்டே இல்ல. உங்க வயசுலயா? ஆமா. இல்ல தாத்தா. என்னம்மா? இப்ப உங்களுக்கு வயசு 60 வயசு ஆகிவிட்டது. ஆமா. இந்த வயசுல ஒரு ஆட்டம் தான் நீங்க எங்க முன்னாடி ஆடி காட்டுங்களேன். ஆடணுமா? ஆமா தாத்தா. நான் ஆடுறேன் நோய். கால தூக்கி ஆட முடியாது. யாரால? இதுக்கு முன்னால எத்தனை கட்டமான தாண்டி இருப்பேன். அப்படியா? இன்னத்துக்கு கேட்கணும். எதுக்கு கட்டமான தாண்டியரு? கோழி பிடிக்க. கோழி பிடிக்க தாண்டினியரா? ஆமா. அம்மா காளியர்களே நினைக்காத. சரி. காளியம்மா. என்னம்மா? அம்மா முப்படாதி. என்ன? அதாவது என் வயதிலே நான் ஆடாத ஆட்டம் இல்லை. நான் ஆடினேன்னு வச்சுக்கோ. உன்னால என் கூட நின்னு ஆட முடியாது. ஆமா. அன்று நான் ஆடும் போது பால் கடலும் கைலாசபதியும் ஆடி இருக்கம்மா. அதனால எந்த வயசுல என்ன ஆட சொல்லுதிய? என் வயசுக்கு ஒரு மரியாதை இல்ல பாத்தியா? அப்போது அம்மா முப்படாதி அம்மா என்ன செஞ்சா? கண்ணனுடைய கைய பிடித்து லேசா ஒரு சாயல் சாச்சா. கண்ணை அப்படி கிருகிருன்னு தலை சுத்தி அம்மா முப்படாதி அம்மா மடியில போய் உட்கார்ந்துட்டேன். அப்போது அம்மா முப்படாதி அம்மா சொல்லுங்க. அவர் ஆட சொன்னால அவரும் ஆடுறாரு மனுஷன். ஆமா. எப்படி ஆடினாரு? தத்தக்கா புத்தக்கா நாலு காலு நடக்கையில ஊருக்கு போகையில என்ன தத்தக்கா புத்தக்கான என்ன தெரியுமா? என்னய்யா? ஆமா எங்க அண்ணன் பேரக்காரு. அவன் நடக்க அப்படியே நடப்பான். அவன் நடக்கையில ஆமா 2 கையும் 2 காலையும் ஊனி. ஆமா. தத்தக்கா புத்தக்கானு. தத்தைக்கா புத்தைக்கா 4 காலு. தானே நடக்கையில 3 கால். 2 காலு. 2 கால். உச்சி வெளுக்கையில 3 காலு. 3 காலு. ஊருக்கு போகையில 10 கால். ஆமா 10 கால்ல எப்படி? ஏயா எல்லாம் 4 பேர் நிப்பாங்க. அது 8 கால ஆச்சு. 4 பக்கமும் 4 பேர் 8 கால ஆச்சு. மேல அண்ணாச்சி இருப்பாங்களா? மேல மந்திரி படுத்துருப்பாவோ. ஆமா. அவரு கால 2 காலு. 10 ஆச்சா? 10 கால ஆச்சு. ஆமா அப்படி பாடுதாரு. அப்படி பாடினாரு. அப்படி பாடினாரு. ஆமா. பாடிக்கிட்டு இருக்கும்போது இவர் காலு தடுமாடி முப்படாதி மடியில விழுந்தாரு. இந்த அம்மா மடியில விழுந்த உடனே அம்மா முப்படாதி அம்மாளுக்கு கோபம் வந்து விட்டது. வாங்கி கையில எடுத்து கண்ணு உச்சாந்தல ஒரே கொட்டு கொட்டு
வாங்கி ஒட்டின உடனே கண்ணனுக்கு உச்சியில இருந்து உள்ளாங்கால் வரைக்கும் தீ பிடிச்சு எரிந்து விட்டது. ஆமா ஆமா. அப்போது கண்ணன் பார்த்தா ஒரு வயசாளி, ஒரு வயசு பையன் வந்தானோ தெரியாது. வயசு பையனா? ஆமா. சரி, விழுந்தது வயசாளி இல்ல, வயசு கிழவமல்ல. அதான் நெஞ்சா கோபத்துல முப்படாது இருக்காளே. ஆமா, வாங்கி கொட்டிட்டா கண்ண மண்டையில ஒரே கொட்டு கண்ணன் தலையில கொட்டிட்டா. ஏ அம்மா என்னாச்சு? இவ கொட்டுன கொட்டுதாமா. இப்பமும் பாரு, பிறக்கும் பிள்ளைக்கெல்லாம் உச்சி குழி துடிக்கும். உச்சி குழி துடிப்பு அது யாரோட கொட்டு தெரியுமா? அந்த முப்படாதி கொட்டுனாலே. ஆமா, அந்த கொட்டுதான். அந்த கொட்டினாலதான் இன்றைக்கு உள்ள உலக மக்களுக்கு பிறக்கும் பிள்ளைக்கெல்லாம் ஆமா உச்சி துடிக்கும். உச்சி குழி துடிக்கு. இன்னும் பாரு, எனக்கு துடிக்கானு. உங்களுக்கு இன்னும் துடிச்சுக்கிட்டே தானே இருக்கு. எனக்கும் ஒரு தாத்துக்காரனுக்கும் துடிக்கும். உங்களுக்கு தாளத்துக்காரத்துக்கும் துடிக்கும். ஆமா, ஏமனா நாங்க சின்ன பிள்ளை இல்லையா? நீங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்க. அதானே. ஆமா. அப்போது மாயக்கண்ணன் ஆமா என்ன சொல்லுகின்றார்? முப்படாதி அம்மா இடத்திலே கொட்டு வரைக்குதம்மா காளியரை குடி போகும் நாளாச்சோ, குடி போகும் நாளாச்சோ. அம்மா கொட்டு வரைக்குதம்மா காளியரை குடி போகும் நாளாச்சோ. அம்மா 8 நாளைக்குள்ள உங்களது முப்புறந்தி பிடிக்கும். 8 நாளைக்குள்ள உங்களது முப்புறந்தி பிடிக்கும். குடி போகும் நாளாச்சோ, முப்புறந்தி பிடிக்கும். 8 நாளைக்குள்ள உங்களோட ஆனவங்கொள்ளாதீரே காளியம்மா, ஆனவங்கொள்ளாதீரோ. கொண்டதாலே உங்களது கோட்டையும் அழிந்து விடும். ஆணவம் கொண்டதாலே உங்களது கோட்டையும் அழிந்து விடும். ஆணவம் கொள்ள வேண்டும். ஆணவம் கொண்டதாலே உங்களது கோட்டை அழிந்து விடும். கிழக்கு பண்டாரம் என்ன வார்த்தை எங்க கோட்டையில என்னன்னு சொல்லுதீரு? ஆமா, நீர் தடுமாடி எங்க மேல விழுந்துட்டு நீர் சாக போற நாளையில உனக்கு சைஸு கப்பல் கேட்கும். ஒரு சின்ன பிள்ளை மேல விழுந்துட்டாம அம்மா தெரியாம விழுந்துட்டேன் நீர் சொன்னீரா? நீர் என்ன எங்களுக்கு சாபத்தை கொடுக்கியாரு? கோட்டையை விட்டு வெளியே போறோம். நீர்லாம் ஒரு ஆளாயா? கைரேக சாதகம் பார்க்கலாம். ஓ தாத்தா, நீர் சொன்னதெல்லாம் உண்மையாக இருந்துதானா? இதோ பாரு இந்த ஆலமரம். இந்த ஆலமரத்தில் இருக்கக்கூடிய இலையெல்லாம் நீர் கீழே உலுப்பி படும். உலுப்பி உங்க சத்திய கொண்டு நீர் ஒட்ட வையும். அதற்கு அப்புறம் உண்மையா நாங்க நம்பிக்கிடுவோம். அதற்கு அப்புறம் நீர் இலைய போல பழைய நீர் உலுக்க வையும். நாங்க ஒட்ட வைப்போம். சரி, உங்க மந்திரம் பெறுதா எங்க தந்திரம் பெறுதான்னு நாங்க பாப்போமே. ஆமா, நல்லா பார்த்து பேசு தாத்தா. என்ன காளியர்கள் சொன்னா சொன்னதுதான். ஆமா, எங்களுக்கு மறுவார்த்தை பேச தெரியாது கண்ணா. ஆமா பாப்பா, என்ன வந்த வேலைய பாரு. ஆமா, நீர் எங்க கோட்டை அழிஞ்சிரும் எங்க கிட்டே நீர் ஆணவத்தோடு பேசுகிறே. எங்க கோட்டை யாராலும் அழிக்க முடியாது தாத்தா. தாத்தா, இந்த மரத்துல உள்ள இலையெல்லாம் நீர் உழுப்புனதுக்கு அப்புறம் தான் நம்ம கோட்டையை விட்டு நம்ம வெளியே விடுவோம். நாங்க சொன்ன வேலையை நீர் செய்யும். என்ற கண்ணனிடத்தில் அட்டகாளியர் 8 பேர் அம்மா முப்படாதி அம்மா கேட்டா. மாய கோபால கண்ணனை பார்த்தா. தன்னுடைய பெருவிழாவிலே பூமியை லேசாக அழுத்தினார். ஆலமரத்திலே உள்ள இலைகள் எல்லாம் மொழுமொழு கீழே விழுந்து பொழுபொழுன்னு கீழே விழுந்தது. கண்ணனுடைய சக்தியாலே இலையை உழவித்தார். பழையபடி அதை ஒட்டவும் வைத்தார். அப்போது பழையபடி பார்த்தார், என்ன இவகிட்ட இருக்க 103 சிவலிங்கத்தை வாங்கணும்னா சரக்கு இருக்கு நினைத்தா. தாத்தா ஜோசியம் சொல்லி கொடுங்களேன். தாத்தா ஜாதகம் சொல்லி கொடுங்களேன். சோசியம் ஜாதகம் சொல்லி கொடுக்கணுமா? எம்மா சோசியம் ஜாதகம் எல்லாம் சொல்லித்தாரே. நீங்க என்ன சொன்னீங்க? உங்க சத்திய கொண்டு இலைய உள்ள உழுப்ப சொன்னீங்க, நான் உழுப்பிட்டேன். சரி, இப்போது உங்க சத்திய கொண்டு நீங்க ஒட்ட வைங்க. ஆமா,
தாத்தா நீர் உழுப்புனது எல்லாம் கரெக்ட் தான். ஆமாம்மா. ஆனா அதுல ஒரு 5 இலை மட்டும் ஏன் உழாம இருக்கு? அந்த 5 இலை மட்டும் உதுத்து வை. சரி. அது யார் இலை தெரியுமா? யார் இலை தாத்தா? ஆள் இலையில் பள்ளி கொண்ட சரி அச்சுதன் எம் பெருமாளுடைய இலையம்மா. அப்படியா? அந்த 5 இலையில தான் பெருமாள் குடியிருக்காரு. அம்மா காளியர்களே அந்த 5 இலை உதுத்து வை. சரி. இந்த மரமே பட்டு போகும். அப்படியா? ஆமா. தாத்தா என்ன இந்த 5 இலைக்கு உமரால வகை சொல்ல முடியுமா? 5 இலைக்கு வகை சொல்லுவீரா? இப்படி இட்டு போய் சொல்லுங்க. ஏன் தாத்தா? இப்ப நேரம் ஆயிட்டு. அம்மா காளியர்களே என்ன ஒன்னு ஒன்னாண்டி உலகளந்தவன நான் தாண்டி அம்மா 2 2 எம்பெருமா நான் தாண்டி 2 2 அம்மா 3 3 கண்ணனுமே நான் தாண்டி 3 அம்மா 4 4 சாசிரமோ நான் தாண்டி 4 அம்மா 5 5 ஏன் முப்படாதி பஞ்சபூதங்களும் நான் தானம்மா நான் தானம்மா பஞ்சபூதங்களும் நான் தானம்மா நான் தானம்மா நான் தானம்மா ஐந்தாண்டி ஆமாண்டி பஞ்சபூதமோ நான் தானடி காரியர்களே நீங்க சொன்னதுக்கு நான் வகை சொல்லிட்டேன். ஆமா. அப்ப நான் சொன்னதெல்லாம் உண்மைதானே? ஆமா ஆமா. தாத்தா என்ன நீங்க சொன்னது எல்லாமே 100க்கு 100 உண்மைதான். ஆமாம்மா. நீர் வயதுதான் உமக்கு ஆகிவிட்டது. உம்மட்ட சரக்கு இருக்கு. ஆனா ஏகப்பட்ட சரக்கு வச்சிருக்கே தாத்தா. வெளியே போகண்டா இருங்க. தாத்தா ஆலமரத்துல இருந்தது போறோம். நீங்க கோட்டைக்குள்ள நீர் வாரம் வந்து பேசாம கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்து தூங்கும். கோட்டைக்குள்ள வந்து பாக்காரு. அம்முட்டு கொலக்கட்டையா இருக்கு. கொலக்கட்டையாவா? ஆமா. எம்மா காளியம்மா உப்படாதே. என்ன என்ன இது? என்னதும்மா கொலக்கட்டையா வரிசைக்கு அடிச்சு வச்சிருக்கே? என்னதும்மா? உள்ளோர இருக்கு. என்னது? இதுதான் 103 சிவலிங்கம். தாத்தா ஆதிலிங்கம். சரி. சோதிலிங்கம். ஆமா. ஆத்மாலிங்கம். சொக்கலிங்கம். சரி. குத்தாலிங்கம். பாடாலிங்கம். ஆமா. படுகலிங்கம். சிவலிங்கம். ஏகலிங்கம். ஆமையா. ஏகாதலிங்கம். ஆமா. அந்த கைலாசநாதருடைய லிங்கம் எல்லாம் இங்கதான் இருக்கு. இங்கதான் லிங்கமே இருக்கு. கடவுள் பகவானுடைய ஆத்மாலிங்கம் இருக்கு பாரு. நடுவுல இருக்கு. அதான் ஆத்மலிங்கம். ஆமா. அதுக்கு மட்டும் தான் நாங்க செவ்வரளி மாலை போட்டு சரி ஈசனாகப்பட்ட சிவபெருமானுக்கு நாங்கள் 6 கால பூஜை அனுதினம் செய்து வரோம். ஆமையா. நாங்கள் செய்த காரணத்தினால இந்த லிங்கங்கள் அங்கிருந்து வரும்போது சின்னதா தான் இருந்தது. ஆமா. இப்ப இவ்வளவு உயரம் வளர்ந்திருக்கு தாத்தா. ஆமா. எங்க கூட ஜோலிக்கு வரும்போது ஆள் இப்படி இருக்கான். இங்க கூட வரவே இப்படிதான் வர்றான். ஆமா. செட்டுக்குள்ள கால் வச்ச உடனே அம்முட்டு படபடரா சாப்பிட்டு தேகம் வெறுத்து போச்சு. ஆமா ஆமா. அதே போல ஆமா அம்மா முப்படாதி அம்மா சொன்னா. ஆமையா. கடவுளுடைய ஆத்மலிங்கம் எங்கேதான் இருக்குது என்று பண்டாரத்திலே சொல்ல மாய கண்ணன் பார்த்தார். என்ன பகவானுக்கு அருள் வர வேண்டும் என்றால் இந்த ஆத்மலிங்கத்தை 103 சிவலிங்கத்தை நாம் எடுக்க வேண்டும் என்று அம்மா வாங்க. என்ன உங்களுக்கு சோசியம் ரேகை எல்லாம் நான் சொல்லித்தாரேன். காளியர்களே அம்மா உங்களுக்கு சோசியம் எல்லாம் சொல்லி தரணும்னா நான் சொல்லுவதை நீ கேட்கணும். என்ன தாத்தா செய்யணும்? இந்த 103 சிவலிங்கம் இருக்குல்ல? ஆமா. இந்த லிங்கம் இருந்தா நான் சொல்லுவது ஜாதகம் பலிக்காது தாத்தா. ஆமா. அப்ப என்ன தாத்தா நாங்க செய்யணும்? அதனால இந்த 103 லிங்கத்தையும் அலை கடல்ல கொண்டு போடுங்க. போட்டுட்டு வாங்க. மந்திரம் சொல்லித்தார. மந்திரம் தந்திரம் ஜாதகம் ஜோசியம் என்னென்ன உண்டோ அம்பட்டு சொல்லித்தாரேன். நான் சொன்னா உங்களுக்கு பலிக்கும். இந்த லிங்கத்தை வச்சுட்டு கட்டுறீங்க பலிக்காதம்மா. பலிக்காத தாத்தா. ஆமா. அப்ப இந்த லிங்கத்தை நாங்க எங்க கொண்டு போடுறது? அலை கடல்ல கொண்டு போடுங்க. பால் கடையில கொண்டு நீங்க போட்டுருங்க. ஆமா. போட்டுட்டு நீங்க திரும்பி பார்க்காம ஓடோடி வந்துருங்கம்மா. நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன நான் சொல்லக்கூடிய ரேகைகள் சோசியங்கள் உங்களுக்கு பலிக்காம போயிடும். ஆமா ஆமா. இந்த கண்ணன் அம்மா முப்படாய் இடத்துல சொல்ல போது அம்பிகாகப்பட்டவள் 8 பேரும் அவ 103 சிவலிங்கத்தை எழுகின்றார். அம்பிகையா முப்போடாதி அம்பிகையா முப்போடாதி 103 சிவலிங்கத்தை மரியாதையில அள்ளி போட்டா மரியாதையில அள்ளி போட்டு இந்த தங்கையாரை அழைத்து கொண்டு இந்த முப்போடாதி வாராய்
இந்த முப்போடாதி வரபோது இந்த அம்பிகைய முப்போடாதி அவ என்னையாது நினைக்காளே பகவானுக்கு பூசை செய்தோம் நாங்க என்ன பலம் நாம் அடைந்தோம் அவ மனதில என்னதாளே நாளும் கடவுள் பகவானுக்கு நாம 6 கால பூஜை அணிதினம் செஞ்சோமே கடவுள் பகவான் என்ன நம்மளுக்கு சம்பளம் கொடுத்தாரா ஒண்ணும் தரல ஒண்ணுக்கும் இல்லாத ஒரு வரத்தை 30 கோட்டையில கோட்டை மட்டும்தான் போட்டிருக்கோமே அதனால இந்த 101 சிவலிங்கத்தை கையில எடுத்தா பால் கடையில கொண்டு அள்ளி போட்டா 2 சிவலிங்கத்தை கையில வச்சுக்கிட்டோம் ஆமா போட்டா அலை கடையில கொண்டு ஆமா போட்டு விட்டா போட போகும்போது நாற்காலே முப்படாது ஆமா என்ன செஞ்சா தெரியுமா என்னையா செஞ்சா அம்மா இத்தனை நாள் பூஜை பண்ணமே பலன் வேணும்ல ஏதாவது பலன் இருக்கணும்ல ஆடுபட்டா பலன் வேணும் ஆமா என்ன ஆமா வந்தாங்க 1 மணி நேரம் படிச்சாங்க ஆமா பலனோட போயிட்டாங்கல்ல நல்ல பலன்ல அவங்க அப்படி இருக்கணும் அதாவது ஆமா அது சொல்லுவாங்கல்ல என்ன இருந்து அடிச்சாலும் பறந்து போயிரும் ஆமா அதாவது என்ன கண்ணுக்கு தெரியாத இடத்துல மச்சம் இருந்ததுன்னா அவங்களுக்கு யோகம் அவங்க பிறந்த நேரம் அப்படி நம்ம பிறந்த நேரம் இப்படி ஆமா அவங்க படிச்ச தொழில் நல்ல தொழில் அதானே அப்படி இல்லையா தெய்வத்துக்கு உண்மையா நம்ம உழைக்கும் யாரு கேட்காங்களோ கதை கேட்கலையோ அம்மா முப்படாது கேட்டா போதும் அம்மாளுக்கு கேட்கும் அந்த நாராயண சுவாமி கேட்டா போதும் ஆமா உண்மையா உழைக்கவங்களுக்கு என்னைக்குமே ஊதியம் கிடைக்காது ஆமா உலகத்தை ஏமாத்துதவங்களுக்கும் மக்களை ஏமாத்துதவங்களுக்கும் பொய் சொல்றவனுக்கு தான் இப்போ காலம் பிராடு விடுவனுக்கும் குடத்துக்காரன மாதிரி பிராடு விடுவனுக்கும் அவனுக்கு தான் காலம் அப்படியா ஆமா பத்தியலா 7 பேர் வந்தாங்க சரி சடப்படா 4 பாட்டு படிச்சாங்க முடிஞ்சு போச்சு போதுமில்ல இங்க 3 நாளா கிடந்து வானாலு போகுது வல்லறக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க 3 நாள் நம்மளும் அம்மாட்ட முறையிடுதோம் சரிதான் முறையிடுதான் அம்மா கண்ணு முழிச்சு பார்க்க மாட்டாங்க பாத்துருவா அம்மா பாக்காடலும் ஐயா பாத்துருவாரு ஆமா அடுத்த வருஷம் இந்த ஆலயத்துக்கு வரும்போது ஒரு ஆம்பளை பிள்ளையோட வருவோம் நான் அடுத்த வருஷம் வரையில இந்த ஆலயத்துக்கு வரையில ஆம்பளை பிள்ளையோட வருவேனா ஆமா அப்படியா அப்போது அம்மா முப்படாதி அம்மா பார்த்தா அதாவது இந்த ஆத்மலிங்கத்தையும் ஜோதிலிங்கத்தையும் கையில எடுத்து அவளுடைய 2 கன்னத்திலையும் ஒதுக்கி வைத்தா அவ 2 கன்னத்திலையும் ஒழுத்திய போது அம்பிகையாகப்பட்ட முப்படாதிக்கு அம்பிகையா முப்படாதே அவ 2 நல்ல சிவலிங்கத்தை கன்னத்தில ஒதுக்கினாலே அவ கன்னத்தில ஒதுக்கும் போது இந்த அம்பிகையா முப்படாதே அவ 3 நல்ல முகத்தலையே அவளுக்கு 2 நல்ல சிரசதுதா சிரசதுதா அச்சோடனே முளை தெருமா அவ அறியும் நல்ல சிவனையும் தான் அம்மா அங்கமெல்லாம் சுமந்தாளே அவ அங்கமெல்லாம் சுமந்து கொண்டே முப்படாதி வாராளே அம்மா தங்கை மார்கள் முன்னடக்க ஐயா முன்னடக்க இந்த முப்படாதி பின்னடக்க அழைத்து கொண்டு வருகின்ற நேரத்தில மாய கண்ணு கோபாலே மீன் சொருவாய் எடுத்தாரு மீன் சொருவாய் எடுத்துக்கொண்டு அவர் கடலதில பாய்தாரு கடத
கடலில பாய்ந்த போது அவர் சிவலிங்கத்தை கையில் எடுத்தார். பாய்ந்த போது அவர் சிவலிங்கத்தை கையில் எடுத்து மாய கண்ணு கோபாலே கைலாசம் வாராரு. கைலாசம் வந்த போதே இந்த கடவுளை தாழை பாரா வந்த போது அத்தாம் பகவானே என்னம்மா அட்டமகா காளியரிடத்திலிருந்து நான் 103 சிவலிங்கத்தை எடுத்து வந்து விட்டேன் என்று கண்ணன் சொன்னார். அப்போது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானிடத்திலே மாய கோபால கண்ணன் இந்த 103 சிவலிங்கத்தை கொடுத்தார். 103 சிவலிங்கத்தை கண்ணன் எடுத்து வந்து விட்டார் என்ற உடனே பகவான் எண்ணி பாக்காரு. என்னதாரு 10 20 30 40 50 சரி 80 100 சரி 101 யோ என்ன நான் 103 சிவலிங்கம் அவளுக்கு வரமாக கொடுத்தேன். நான் கொடுத்தனே. இதுல 101 சிவலிங்கம் தான் இருக்கு. 101 தானே இருக்கு. இன்னும் 2 லிங்கத்தை கூட. ஓ கண்ணா என்ன மாப்பிள என்னையா பனை ஏறி பால தொடாம வந்துட்டேயா. ஐயா என்ன இவ்வளவு நாள் இதுக்கு நான் கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு பலனே இல்லாம கடலுக்குள்ள முங்குறேன்னு சொன்னீரு. ஆமா ஆனா நீர் எடுத்திருப்பீரு. நீர் ஒளிச்சு வச்சிருக்கீரு. இல்ல இல்ல யோ மச்சான் கோழி குஞ்சு களவாணி என்ன இந்த நீ 2 சிவலிங்கத்தை கொடுமையா என்கிட்ட இல்லன்னா இல்ல மச்சான். கண்ணா என்ன கடவுளை சோதிக்காது. என்ன கேட்க வரும். அதாவது ரொம்ப சங்கடப்பட்டேன். ஆத்மலிங்கத்தை அவள்கிட்ட இருக்கு. ஆதிலிங்கமோ சோதிலிங்கமோ அவளிடத்துல இருக்கப்பா. ஆமா அதாவது என்ன ஆதி என்றால் ஆமா யாரு எம்பெருமான் கோபாலன். ஆமா சோதி என்றால் சிவபெருமான். ஆமையா இந்த ஆதிலிங்கம் ஜோதிலிங்கம் அவளிடத்துல இருக்கப்பா. ஆமா அந்த ஆதிலிங்கம் ஜோதிலிங்கம் என்னிடத்துல வந்தால்தான் ஆமா என்னால் வாழ முடியும் கண்ணா. அந்த 2 லிங்கத்தையும் வச்சுக்கிட்டு அவளை அழிக்க முடியாது. அவளை அழிக்க முடியாது. ஆமா அவ யாருக்கு அடங்க மாட்டா. ஆமா சுவாமி. அதனால கண்ணா கோபாலா நீ எடுத்து வச்சிருந்தா என்கிட்ட கொடுத்துரு. நீ எடுத்துட்டு வந்து பிரயோஜனம் இல்லாம போச்சே. இப்படி எடுத்துட்டு வந்து பிரயோஜனம் இல்லாம ஆயிட்ட. ஆமா அத்தான் பகவானே என்னம்மா உங்களிடத்திலே உண்மையை நான் சொல்லுகின்றேன். ஆமா கண்ணன் களவாணியாக இருந்தாரானால் ஆனால் அவர்களது கோட்டையானது தீப்பிடித்து எரியாது. ஆமா கண்ணன் களவாணியாக இல்லாம இருந்தாரானா அவளுக்கு கோட்டையானது தீப்பிடிக்கும். தீப்பிடிச்சு எரியும். பகவான் சினக்க கண்ணன் சிரிக்கணும். கண்ணன் சிரித்து பகவான் சினக்கணும். உண்மை மட்டும் தான் நான் சொல்லுவேன். நான் உங்களிடத்திலே பொய் சொல்ல மாட்டேன் என்று கண்ணன் சொல்ல அப்போது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் 101 தானே இருந்துச்சு இல்லைங்க. அப்ப 2 வழி அதான் சொன்னோம்ல. அவள் 8 பேர் இடத்திலேயே யார் இடத்திலே இருக்கு. யார் தெரியுமா அது? யாரு? களவாணி முப்படாது. இந்த அம்மா முப்படாது. என்ன செஞ்சா தெரியுமா? என்ன செஞ்சா? இத்தனை நாள் நம்ம லிங்கத்துக்கு பூஜை பண்ணமே. ஆமா அதுக்கு பலன் வேணும்ல. பலன் வேணும் பாத்தீங்களா? அதுக்கு என்ன செய்யா? 103 லிங்கத்தை கடல்ல கொண்டு போட போறான்ல. ஆமா 2 லிங்கத்தை மட்டும் எடுத்துக்கிட்டான். 2 லிங்கத்தை எடுத்து என்ன செஞ்சா தெரியுமா? அவன் கண்ணத்தில அங்கு இங்கு ஒதுக்கி விட்டான். 2 கண்ணத்தில ஒதுக்கினோடனே அம்மாளுக்கு 2 சிரசானது முளைத்து 3 முகமாக காட்சி கொடுத்தான். முகம் வெடித்து ஆமா ஆமா 3 முகமா ஆயிட்டான். 3 முகமாக காட்சி கொடுத்த உடனே முப்புறத்திலே வீட்டிருக்க வேண்டும் என்று அம்மா முப்புடாதி என்ற பேர் நாமத்தை வாங்கினான். அவளுக்கு ஆதியில ஒரு முகம் தான். ஆமா ஆதியில அவளுக்கு ஒரு முகம் தான். ஆமா அந்த லிங்கத்தை முழுங்கினாலே ஆமா 2 சைடு ஒதுங்கல 2 சிரசு வெடிச்சு 3 முகம் ஆயிட்டு 3 முகமாகி விட்டது. அதுக்கு பிறகுதான் அம்மாளுக்கு முப்புடாதின்னு பேரு. அப்போது மாய கோபால கண்ணன் பார்த்தார். நம்ம ஏரியால தான் முப்புடாதி. ஆமா கீழாடு போனோம் முப்பிடாரி. ஆமா முப்பிடாரி. ஆமா அதுல இருந்து கிழக்க போனோம்னா அதாவது என்னம்மா அம்மா வடநாட்டு தேசத்திலே சரி திரிபுர சுந்தரி என்று அவளுக்கு ஒரு பேர் நாமம். என்ன சுந்தரி? திரிபுர சுந்தரி. திரிபுர சுந்தரி அதாவது நம்ம அம்மா முப்படாதி என்று நாமல் அழைக்கும்ல. ஆமா அவளுக்கு அந்த நாட்டிலே திரிபுர சுந்தரி மகாலட்சுமி என்று ஒரு பேர் நாமம். வடநாட்டுல. ஆமா சரி. தென்னாட்டு சீமையிலே அம்மாளுக்கு முப்படாதி என்று ஒரு பேர். ஆமா நம்ம ஊர்ல எல்லாம் முப்படாதி. ஆமா சரி. கீழ்நாட்டு சீமையிலே இதுக்கு கிழக்க போனா அம்மாளுக்கு முப்பிடாரி. 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 சரி. ஆமா ஆமா அழகு முத்தாரி, சின்ன முத்தாரி, பெரிய முத்தாரி. ஆமா அங்க கீழ்நாட்டு சீமையில அட்டகாலி 8 பேர்லயும்
ஒருத்திக்கு தான் பவர் கொடுக்குது. ஆமா, இவளுக்கு தான் பேரு 4 பேரு திரிபுர சுந்தரி என்று பேர் நாமத்தை வாங்கி. ஆமா, ஆமா. அதனால அப்போது மாய கோபால கண்ணன் ஆண்டவனாகப்பட்ட பகவானிடத்திலே சொன்னார். அப்போது கண்ணன் சொல்லுகின்றார், என்னம்மா அத்தா, இப்போது நீங்கள் சினக்க வேண்டும், நான் சிரிக்கணும். அவன் சிரிக்கணும். ஆமா ஆமா, சிரிக்கும் போது சரி அந்த 103 சிவலிங்க என்னிடத்திலே இருந்ததானால் அந்த கோட்டை அது எரியாது. ஆமா, கோட்டையில இருக்கக்கூடிய சிவலிங்கம் அவளிடத்திலே இருந்ததானால் கோட்டை கண்டிப்பாக எரிந்து விடும். ஆமா, தீப்பிடிச்சு எரியும் என்று கண்ணன் சொன்னார். ஆமையா, அப்போது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் கண்ணனுக்கு முன்னாலே வந்து நின்றார். மச்சான் மச்சான் எதுக்க நிக்காங்க. ஆமா, அப்போது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஆமா பகவானோ தான் சினக்க கண்ணனுமே தான் சிரிக்க இந்த கண்ணனுமே சிரித்த போதே இந்த ஆண்டவன் தான் சிவபெருமான் அவர் நெத்தி கண்ணீர் தீவொழியோ தீபொறியோ அந்த முப்பூரத்தை பார்க்குதையோ தீபொறியோ அந்த கைலாச வாசலில இந்த கடவுளான சிவபெருமான் அவர் சினக்குகின்ற நேரத்தில ஐயா தீப்பொறியும் பிறக்குதையா அந்த தீப்பொறியும் பிறந்த போதே அந்த முப்பூர கோட்டைக்கு தான் கோட்டைக்கு தான் இந்த தீப்பொறியும் வருகுதையா ஐயா கோட்டைக்கு தான் இந்த தீப்பொறியும் வந்த நேரம் இந்த அம்பிகையா முப்பூடாதி அவ அரியும் நல்ல சுமந்து கொண்டு அவ ஓடி வாராளே அந்த கோட்டையதே தீ பிடித்து ஐயா கொழுந்து விட்டு எரியுதையா ஐயா கொழுந்து விட்டு எரியும் போதே எரியும் போதே இந்த முப்பூடாதே வாராளே எரியும் போதே அந்த கோட்டையது எரிந்த போதே கட்டளையே முப்பூடாதே அம்மா ஆதாளி போடுதாளே ஆதாளி போடும் போதே அவ கோட்டைக்குள்ள வாராளே முப்பூடாதே அவ தீபிடித்து எரிதாளே அம்மா தீபிடித்து எரிந்த போதே கண்டத்துக்கு மேலே எல்லோ கட்டளை இருக்காளே கண்டத்துக்கு கீழே எல்லோ கீழே எல்லோ அவளுக்கு தீபிடித்து எரிந்துடுமா ஆட்டமகா காளிகள் 8 பேரும் கோட்டை நல்ல பெருநடையா ஓடோடி வரும்போது பகவான் சிரிக்க கண்ணன் சினந்த போது கோட்டைய திதி பிடித்து இந்த வேளையில கட்டளைக்கு முப்பூடாது அவ கோட்டையில தீ பிடித்து அம்மா கட்டளைக்கு முப்பூடாது அவ 3 நல்ல முகத்தோடு அம்மா கருகி உருகி இருக்காளே அவ கருகி உருகி இருந்த போது இந்த அம்பிகையா
பத்திரகாளி அம்மா பத்திரகாளி அவ என்ன ஏது செய்வாளா பத்திரகாளி அம்பியாகப்பட்ட முப்புராதி அந்த முப்புற கோட்டையில தீபிடித்து அவளுக்கு கண்டத்துக்கு கீழே எரிந்து விட்டது எரிந்து விட்டா கண்டத்துக்கு மேல அந்த 3 முகலோடு காட்சி கொடுத்து அம்மா அப்படியே நிக்கா அப்ப அம்மா பத்திரகாளி